ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் காமேஷ்கண்ணன். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இதையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஒரு பேசிக் தேவை, அதுதான் பைத்தான். பைத்தான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னா, ஹியூமன்ஸ் மிஷின்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதில் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. லைக் சி, C++, ஜாவா, பைத்தான். நம்ம எந்த லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா பைத்தான். ஏன்னா ஏஐக்கு ஒரு பெஸ்ட் லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். நம்ம பைத்தான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மிஷின்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கோட் ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஹலோன்னு சொல்லிட்டு பைத்தான் கோடு ஒன்று ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஒரு அவுட்புட் வந்துருக்குல்ல, ஹலோன்னு சொல்லிட்டு. ஈவன் நான் இப்போ ரன் பண்ணுற இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோன்னு போட்டிருக்குல்ல, ஈவன் இந்த பிரிண்ட் ஹலோன்றது கூட மிஷின்ஸ்க்கு புரியாது. இப்போ எப்படி நம்மளுக்கு அது அவுட்புட் தருது அப்படின்னா, அதுதான் இப்போ இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். 4 லெவல் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. நேச்சுரல் லாங்குவேஜ்னால் என்னென்னா, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் பேசுகிறது, அது எல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ், பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயே ஹை லெவல் லாங்குவேஜஸ் இதெல்லாம். லோ லெவல் லாங்குவேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா சி, அசம்பிளி இந்த மாதிரி லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ், பைனரி நம்பர்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதுதான் வந்து மிஷின் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ்னா பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்லியிருந்தேன். ஏன் வந்து அதை நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்கிறோம் அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து ஈஸியாக அதை ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். அதே லோ லெவல் லாங்குவேஜஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மிஷின்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணோம். அது ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அதை ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை ரைட் பண்ணுறதுக்கோ. இப்போ ஒரு ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கும் சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பைத்தானில் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனில் நம்ம பிரிண்ட் பண்ணுறதை, அதே சியில் பாருங்கள் 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் ஆஃப் கோடு மூலிமா தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். சோர்ஸ் கோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணுற கோடு எல்லாமே சோர்ஸ் கோடு சொல்லுவாங்க. இது எல்லாமே கம்பைலருக்குள்ளே போயிட்டு, கம்பைலர்னா என்னென்னா ஹை லெவல் லாங்குவேஜஸை ஒரு லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? அது என்ன பண்ணி தரோம்னா நம்மளோட சோர்ஸ் கோடை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பைட் கோட்னா என்னென்னா இன்டர்மீடியேட் பிட்வீன் அவர் சோர்ஸ் கோட் அண்ட் மிஷின் கோட். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோர்ஸ் கோட் பிரிண்ட் ஹலோன்னு இருக்கா, அது வந்து பைட் கோடாக மாறி கம்பைலர் வந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணி தரணும். இந்த மாதிரி இந்த பிரிண்ட் ஹலோவை பைட் கோடாக இப்படி தான் மாறும். ஓகேவா? இது மாறினதுக்கப்புறம் இது என்ன ஆகும்னா பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க, பிவிஎம். வித் த ஹெல்ப் ஆஃப் சம் லைப்ரரிஸ் இது என்ன பண்ணி தரோம்னா நமக்கு மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி தரும். மிஷின் கோட்னா என்னென்னா சிபியூ ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் என்ன ஆகும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு சிபியூ அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ரன் பண்ணுற ப்ரோக்ராமிங் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, நாங்கள் ரன் பண்ணி காமிச்சோம்ல பிரிண்ட் ஹலோ, அது என்ன இருக்குன்னா கம்பைலருக்குள்ளே போய் அந்த கம்பைலர் நமக்கு பைட் கோட் ரிட்டர்ன் பண்ணிருக்கும். அந்த பைட் கோடு வந்து என்ன ஆகும்னா பைத்தான் விர்ச்சுவல் மிஷின்குள்ளே போயிட்டு மிஷின் கோட் கிடச்சிருக்கும். அந்த மிஷின் கோட் பைனரி நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகி அந்த பைனரி நம்பர்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபியூ ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கும். பைத்தான் இன்டர்பிரட் என்னென்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டூல் பாக்ஸ். அது வந்து நம்மளோட என்டையர் பைப்லைனை ஹேண்டில் பண்ணும். ஃப்ரம் த சோர்ஸ் கோட்லேருந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் வரைக்கும் அதுதான் ஹேண்டில் பண்ணும். நீங்கள் எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிங்க அப்படின்னா பிகைன் த சீன் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே நடக்கும். என்ன ஆகும், லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரம் த சோர்ஸ் கோட், கம்பைலர், அதுக்கப்புறம் பைட் கோட், அந்த பைட் கோட் பிவிஎம்மில் போயிட்டு அந்த பிவிஎம் வந்து நமக்கு மிஷின் கோட் ப்ரொடியூஸ் பண்ணும். பைத்தான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்குது. லைப்ரரிஸ்னால் என்ன சொல்லிட்டு ஃபியூச்சர் கிளாஸஸில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பைத்தான் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா என்னென்ன ஜாப்லாம் நீங்கள் போகலாம் அப்படின்னா டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், ஏஎம்எல் இன்ஜினியர், அப்புறம் வெப் டெவலப்பர், இந்த மாதிரி ரோல்லாம் போகலாம். இங்கே பார்க்குறீங்களா இந்த லைப்ரரிஸ் எல்லாமே ஃபியூச்சர் கிளாஸஸில் 1 by 1 நம்ம எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோஸ்லேருந்து பைத்தான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்க போகிறோம். ஏஎம்எலோட ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஹை டிமாண்டில் இருக்குது. யாரெல்லாம் ரைட் ஸ்கில் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் கம்பெனிஸ் வந்து 8 lakhs to 15 lakhs வரைக்கும் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஏஎம்எல் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.